ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அனைவருக்கும் பகவத் மிஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த நிகழ்வு ஆன்லைன் ஜூம் ஞான முகாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நடக்குது. ஒரு சிறப்பான நிகழ்வு. எல்லாமே நீங்க வீட்டில இருந்தே ரொம்ப எளிமையா பகவத்தையோட ஞானத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த கிளாஸை உலக நலத்தொண்டர் மனோகரன் ஐயா அவர்களும் திரு ஜீவமணி அவர்களும் சரவணன் சார் அவர்களும் எடுக்க இருக்கிறாங்க. சரவணன் சார் 12 to 1:30 அவர் கிளாஸ் எடுப்பாரு. ஜீவமணி சார் 3:30 to 4:30 அவங்க எடுப்பாங்க. திரும்ப 4:30 to 5:30 மனோகரன் சார் எடுப்பாரு. ஸோ அனைவரும் அமைதியா இருந்து இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரகாஷ் அவர்களுக்கு வணக்கம். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். அமர்வாக இப்போது நாம் இந்த துவங்குவதற்கு முன்பாக ரொம்ப பேருக்கு ஸ்ரீ பகவத் ஐயா பற்றி தெரிந்திருக்கோம். அது தெரிஞ்சிருக்கால தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் சிறு நேரம், ஏன்னா இது துவங்கி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய எப்படி ஐயாவை பற்றி சிறிது தெரிந்து கொண்டு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். அதாவது உலகிலே இதுவரை எவருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு தருணம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மனித இனம் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த துவங்கிய நாளிலிருந்து மனதை பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இப்போதும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் மனதை பற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் மனதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஆங்காங்கு மகான்கள் தோன்றினார்கள். அவர்கள் அத்துணை பேருடைய நோக்கமே மனித குலம் அமைதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான். தங்களான முயற்சியை இதுவரை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இயற்கையும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அவ்வப்போது இந்த பூமிக்கு மகான்களை அனுப்பி கொண்டே இருக்கின்றது. இப்போது இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் யுகத்திலே ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இது கூட எப்படின்னா அந்த இயற்கை அமைத்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த தலைப்பாக நம்ம கர்ம வினையை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அந்த கர்ம வினைன்னு பார்க்கும்போது ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் என்ன செய்திருப்பார், என்னவா என்னவா அந்த பிறவி எடுத்திருப்பார் அப்படின்னா, இதுவரை பல்வேறு பிறவி எடுத்திருக்கலாம். அவர் பல்வேறு சமயத்தில் கூட மகானா கூட இருந்திருக்கலாம். அப்போதெல்லாம் சொல்லி பார்த்திருக்கிறார். தெரிகின்றது. ஆனால் மாற்றத்தை கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு காரணத்தினால அவரே தீர்மானம் செய்து வந்திருப்பார். இந்த முறை வரும்போது அங்கே ஞானத்தை பற்றி எதுவுமே ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப யதார்த்தமாக ஜஸ்ட் புரிந்து கொண்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் அவர் வந்திருப்பார். அதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. அவர் துவங்கிய காலகட்டத்திலிருந்து அவருக்கு 40 வருடங்கள் ஆகிவிட்டது. அதை அடைவதற்குன்னு சொல்ல முடியாது. அவருடைய பாணியில் சொன்னோம்னா அதை புரிந்து கொள்வதற்கு அவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க. சிறு வயதிலே, அதாவது ஸ்ரீ பகவத் பயணம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க.
அந்த புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அவரே வந்து சொல்லியிருக்கிறார். எப்படிலாம் என்னென்னலாம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது என்று. 18 வயது வரை அவருக்கு எந்த விதமான ஆன்மீக தேடல் எதுவுமே வந்து கிடையாது. ஒரு 3வது வயது வரை, அதாவது சாரி 3வது படிக்கிற வரை அவருக்கு ஏதோ போனார் வந்தார். அதுக்கப்புறம் 4வது படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து படித்தார். 6வது வரை நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினார். அதன் பிறகு ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு என்னன்னா ஒரு ஒரு ஹீரோயிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வந்து வாத்தியாரை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம பார்த்து வாத்தியார் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த மாதிரிலாம் கூட ஐயா வந்து பண்ணிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். இந்த புத்தகத்தில் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இது எதுக்காக கூறப்படுதுன்னா, அந்த மாதிரி இருந்தவர் அவரை கூட சொல்லியிருப்பார். அந்த காலகட்டம் வரை நான் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நபராகத்தான் இருந்தேன்னு. ஏன்னா அவர்னா ஒரு பிரச்சனை தான். ஒரு ஸ்ட்ரைக்கர்னா அவர் முன்னால் நிற்பார். பார்த்தீங்கன்னா வாத்தியாருங்களே இவர்கிட்ட பயப்படுவாங்க. அந்த மாதிரி இவருடைய செயல். ஆனால் ஒரு முறை பியூசியில் அவர் ஃபெயில் ஆனதுக்கு பிறகு திரும்பவும் நன்றாக படிக்க வேண்டிய ஒரு முடிவு எடுத்து படிக்கும்போது அங்கே ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் நான் டீட்டெயில் புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து படிக்கிறார். அந்த புத்தகத்தை படிக்கும்போது எப்படி இந்த உலகிற்கு எத்தனை பேர் நன்மை செய்திருக்கின்றார்கள் என்பதை படிக்கும்போது அவரிடத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த இடத்திலே அவர் முடிவு ஒன்று எடுக்கிறார். இதிலே மிக முக்கியமானது இந்த 2 நாள் வகுப்பிலையும் நாம் தெரிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், நாம எந்த மாதிரி முடிவு எடுக்கின்றோமோ அதற்கு உண்டான எனர்ஜி நம்முடைய அடிமனதிலிருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ நாம் முடிவு எடுப்பதை பொறுத்து தான் இருக்கின்றது. இதற்கு முன்பாக சொல்லிடுறேன், இந்த வகுப்பில் ஒரு திறந்த மனதோடு ரொம்ப ஓப்பன் மைண்டாக இருக்கணுங்க. என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து சொல்லும்போது நமக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம், சமயத்தில் பிடிக்காமல் கூட இருக்கலாங்க. ஆனால் இந்த நேரத்தில் எதுவுமே இல்லாமல் அப்படியே நாம் அந்த கருத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். புதிதாக நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையே சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தால் கூட அதை பிடிவாதமாக நாம் ஏற்றுக்க மாட்டோம். அந்த பிடிவாதத்தில் வந்து அந்த பிடியை கொஞ்சம் தளர விட்டால் கூட போதுங்க. அந்த பிடியை தளர விட்டுறணும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாங்க, ரொம்ப லகுவாக இருக்கலாம். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்க முடியலன்னா பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வகுப்பு முடியறதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப மனதில் ரொம்ப ஃப்ரீயாகிடுவீங்க. அதனால் ஒரு திறந்த மனதோடு அப்படியே வந்து கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒருத்தர் பேசுகிறாங்க கேட்குறது மட்டும் இல்லை, வாய்ப்பு கிடைத்தா நம்ம இன்டராக்ஷன் கூட கொடுக்கலாம். ஆனால் இவ்வளோ பேர்கிட்ட முடியாது. இருந்தாலும் ஆர்வம் இருக்கிறவங்க யார் வந்து முன் வராங்களோ அவங்கள கூட இன்டராக்ஷனில் வந்து நாம் வந்து கலந்துக்கலாங்க. அதனால் சின்சியராக வந்து கேட்கணும். தூக்கம் வர மாதிரினா கூட நல்ல ஒரு மூச்சை நீங்கள் இழுத்து விட்டுட்டு நல்லா உட்கார்ந்து வந்து கவனிங்க, மிக முக்கியமானது. இன்னொன்று இந்த நேரத்தில் எனக்கு நினைவில் வருகின்றது, போதனை செய்பவர் முக்கியமல்ல, போதனையும் முக்கியம் கிடையாது. புரிந்து கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முக்கியம். எடுத்த எடுப்பிலே நான் வந்து சொல்லிடுறேங்க. என்னவென்றால், நாங்கள்லாம் எதுவுமே செய்ய போகிறது கிடையாதுங்க. முக்கியமாக நீங்கள் அத்துணை பேரும் இந்த வகுப்பு சிறப்பாக நடந்து இந்த எந்த நோக்கத்திற்காக இது துவங்கப்பட்டதோ அந்த வெற்றி முழுவதும் நான் இப்போது அத்துணை பொறுப்பையும், இப்போது எங்களுடைய பொறுப்பை எல்லாமே விட்டுவிட்டு அத்துணை பொறுப்பையும் உங்களிடத்திலே நான் இப்போது ஒப்படைக்கின்றேன். என்னவென்றால், போதனை செய்வது முக்கியம் கிடையாதுங்க, அந்த போதனையும் முக்கியம் கிடையாது, புரிந்து கொள்வது தான் முக்கியம். நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கணுங்க, இவ்வளவுதாங்க. நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்கிறத வைத்தோ இல்லை வந்து பேசுகிறவரை வைத்தெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்க. எதுக்காக இந்த மாதிரி ஆன்லைனில் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆன்லைன்லேயும் அட்டன் பண்ணால் கூட போதுமானது. ஏன்னா புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம்.
ஆகவே நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், வேற யாரையும் நம்பாதீங்க. யாரையுமே நீங்க நம்பாதீங்க. நீங்க பொறுப்பெடுத்து இதை இந்த 2 நாட்கள்ல சரியான முறையில் என்னுடைய அறிவை கொண்டு புரிந்து கொள்வேன். இது வந்து பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. சொல்றதும் எளிதானது, நீங்க புரிந்து கொள்றது எளிதானது. யதார்த்தமா நம்முடைய அறிவையும் மனதையும் வைத்துக்கொண்டு நீங்க பார்த்தீங்கன்னாவே போதும். புதுசாலாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சர்வ சாதாரணமா, ரொம்ப யதார்த்தமா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருங்க. பெரிய விஷயமே கிடையாது. ஆகவே முழு பொறுப்பை உங்களிடம் நான் வந்து கொடுத்துட்றேன். திரும்பவும் வரலாம். அதாவது ஒரு வீட்டில் ஒரு வெளியில் வீட்டுக்கு வெளியே ஒரு மரம் இருக்குது. ஒரு பூ பூத்திருக்கு. இந்த மரம் எப்படி இருக்கின்றது, பூ எப்படி அழகாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு தனியாக மரத்தை பார்த்து புகழ்ந்து சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய மலையே இருக்கு வச்சுங்க, மலையில் வந்து எக்காச்சக்கம் மரம் இருக்குதுங்க. மலையை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது. அதனால ஸ்ரீ பகவத் ஐயாவை பற்றியும் நீங்கள் வந்து சொல்ல முடியாதுங்க. நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணுங்க. உங்களுடைய மனதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புரிந்ததுக்கு பிறகு எப்படி லேசாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இப்போது என்னுடைய வார்த்தையில் வந்து அவரை வந்து விவரிக்க முடியாதுங்க. வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அவர் வந்து பிறக்கும் போதே இந்த நிகழ்ச்சியுடைய நாளை நாளை இந்த கர்மவினையை நான் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள கர்மவினை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். நாளை மாலை கர்மவினை பார்க்கும்போது அங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்முடைய கையில் இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் இந்த பிறப்பு எடுப்பதற்கு முன்பாக கடைசியாக ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வந்திருப்பார். உலக மக்களுக்கு வந்து நம்முடைய அதாவது அந்த மிக எளிமையாக சொன்னாலே அவர்கள் புரிந்து கொண்டாலே அந்த இடத்துல மாற்றம் வர வேண்டும். இதுக்காக எந்த இதுவும் தேவையில்லை. இதுவரை என்னென்ன செய்து வைத்திருக்கணும் அதுவுமே எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற முறையில் தான் அவர் பிறப்பெடுத்து வந்திருக்கின்றார். அதனால தான் வந்து 40 வருடங்களாக அவருக்கு ஆயிடுச்சு. இதை வந்து இந்த புரிதலை கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு அவ்வளோ நாளாயிடுச்சுங்க. அதுக்கும் வந்து காரணம் இருக்குது. ஏன்னா இயற்கை அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கின்றது. அதை விட மிக முக்கியமானதுன்னா, இதுவரை அத்தனை மகானும் வந்திருக்கின்றார்கள், அத்தனை மகானும் சொல்லியிருக்கின்றார்கள். புதிதாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னவென்றால், இந்த ஸ்ரீ பகவத் மிஷனை பொறுத்தவரை என்னவென்றால், ஒரே ஒரு கான்செப்ட் தான். அந்த ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்து வச்சாவே போதும். எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, எல்லோருமே சொல்லியிருக்கிறாங்க, எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து வைத்து சொல்லக்கூடிய காரணத்தினால, இதவே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரணத்தினால உலகம் முழுவதும் வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்காக தான் அந்த மாதிரி அந்த நேரம் வந்து இயற்கை அந்த மாதிரி எடுத்திருக்குது. அந்த இயற்கையில தவறு சொல்வதுக்கு அங்கே ஒன்றுமே வந்து கிடையாது. அப்ப தன்னுடைய 18வது வயதிலே அவர் வந்து துவங்கினார். அந்த புத்தகத்தை படிக்கும்போது அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதில் கூட பிறருக்கு நல்லா வந்து அதாவது சமுதாய சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்பட்டது. முதலாவதாக இந்த சமுதாய சேவை செய்வதுன்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக நாம வந்து நன்றாக இருக்கணும். ஏன்னா இதுவரை நம்ம பிரச்சனைக்குரிய நபராக இருந்தோம். இப்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னா நாம வந்து சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்று வந்து அவர் அந்த நாள் அவர் ஒரு முடிவு எடுத்தாருங்க. அந்த ஒரே ஒரு தனி நபருடைய முடிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்கவங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவு அவங்களுக்கு நல்லா இருக்கலாம், குடும்பத்துக்கு நல்லா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா, இந்த மனித சமுதாயத்துக்கே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அத்தனை பேரும் தங்களுடைய மனதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அந்த மாதிரி ஒரு முடிவு அமைந்தது. அதன் பிறகுதான் வந்து ராமகிருஷ்ணருடைய புத்தகங்களை படித்தார், ரமண மகரிஷி புத்தகங்களை படித்தார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஆன்மீகத்திலே தேடல் ஏற்பட்டது. அதன் பிறகு காந்திஜியோட ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அவர் எந்த மாதிரி எளிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை படித்து பார்த்துவிட்டு மிகவும் எளிமையாக செருப்பு கூட அணிவது கிடையாது. இவர் லா காலேஜுக்கு வந்து வேஷ்டியோடு தான் போவார். அப்போ எப்படி வந்து புத்தர் வந்து ஞானத்திற்காக என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்தாரோ அதே போல்
இந்த சரியான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னென்னலாம் இவர் படித்தவரோ அதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக, அதாவது பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா, அதாவது ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கா வச்சுங்க, வராங்க, டைம் என்னன்னு கேட்டால், இப்போ இந்த காலத்து தான் டிஜிட்டல், இப்போ அப்போ அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன படித்து பார்க்குறாரு, வாட்ச் பார்க்குறாரு, வாட்சில் வந்து 9:12 இருக்கு. டைம் என்னன்னு கேட்குறாங்க, 9:12 அப்படின்னு சொல்கிறாரு. கேட்குறவங்க ஒரு மாதிரியே பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 9:15 சொல்லுவாங்க. ஏன்னா அது கூட வந்து பொய் சொல்லக்கூடாதான், 9:12 9:15 சொல்லக்கூடாதான். அப்போ எல்லாம் எவ்வளோ துல்லியமாக இருக்கிறாரு பாருங்களேன். ஆக அந்த மாதிரி இருந்து ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு, ஞானம் அடைய வேண்டிய என்ற தாகம் ஏற்பட்டு, தியானம் பலவற்றை செய்து பார்த்து, அவங்க நண்பரோடு சேர்ந்து விடுமுறை நாட்களில் பல ஊருக்கு போயிட்டு தியானம் செய்து பார்த்து, அவருடைய சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற காயாமொழி, அதுதான் அவருடைய சொந்த ஊர். திருச்செந்தூரில் வந்து நாள்தோறும் மாலை மாலையில் சத்சங்கம் நடத்தி அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. அதன் பிறகு இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்திலே வந்து எந்த தடை ஏற்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் வந்து லா காலேஜில் படித்து அட்வொகேட்டாக ஆனார். ஏன்னா நமக்கு எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அதாவது திருச்செந்தூரில் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்வொகேட்டாக வந்து ப்ராக்டிஸ் ஒரு சீனியர்கிட்ட வந்து இவர் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு அந்த காலகட்டத்தில் இது ஒன்று மதுவிலக்கு இருந்தது. யாராவது வந்து மது அருந்திட்டாங்கன்னா போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா போலீஸ்காரர் தான் வந்து சாட்சி சொல்லணும். அப்போ ஒரு முறை முதலாக இவர் வந்து அந்த போலீஸ்காரரை போய் இவர் விசாரணை வந்து பண்ணணுங்க. ஏன்னா அப்போ இவருக்கு அந்த ஒரு பயம், எப்படி வந்து விசாரணை செய்வது அப்படின்னு இவருக்கு ஒரு ஒரு பய உணர்வு வந்து ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு போகிறாங்க, இவர் வந்து விசாரணை செய்ய போகிறார். அப்போது அந்த ஜட்ஜி சொல்கிறாரு, பகவத்தையாவுடைய சீனியர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இன்றைக்கு வந்து அஷ்டமியாக இருக்குது, அதனால் இன்னைக்கு இவர் குறுக்கு விசாரணை செய்ய வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. சீனியர் அது ஒத்துக்கிட்டாரு. அப்போது பகவத்தாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா நீங்க குறுக்கு விசாரணை செய்ய தேவையில்லை அப்படின்னு. பாருங்க, புதிதாக ஒன்று செய்யும் போது ஒரு பய உணர்வு ஏற்படுகின்றது. சவுண்டு கிளீனா இல்லைங்களா கவிதாம்மா? உங்களோடது பாருங்க. மற்ற பிரகாஷ் சவுண்டு எப்படி இருக்கு பாருங்க. கிளியரா இல்ல, தாங்க ஐயா சவுண்ட் கிளியரா இருக்குங்கய்யா. சவுண்ட் கிளியரா இருக்குங்கய்யா. நீங்க பேசலாங்க. சார் சவுண்ட் கிளியரா இருக்கு. சரி, ஓகே, நீங்க பேசலாங்க. சரி. வாழ்க வளமுடன். பாருங்க, இந்த இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது மனதில் வரக்கூடிய உணர்வுகளை நீங்கள் எதுவுமே செய்யாமல், ஒன்றுமே செய்யாமல் புறத்தில் நீங்கள் செயலை செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஒரு அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு பய உணர்வு ஏற்படி முதல் நாளே குறுக்கு சார்ந்த செய்ய வளர்ந்தோன்னு ரொம்ப ஜாலியாயிடுச்சான். எப்படி பாருங்க. அதன் பிறகு அதுக்கு பிறகு அவருடைய சீனியர் போயிட்டு குறுக்கு விவசாயம் ரொம்ப அனாவசியமாக அவர் செய்தாராம். அப்புறமே கற்றுக்கொண்டு இவரும் அந்த மாதிரி ரொம்ப தேர்ந்து விட்டார். அதன் பிறகு யாராவது கான்ஸ்டபிள் வந்து முன்னாலே இவர் வந்து குறுக்கு விசாரணை செய்ய வந்தார்னா கான்ஸ்டபிள் சொல்லிடுவாங்களாம், ஐயா நீங்கள் வந்து குறுக்கு விசாரணை செஞ்சால் என்னுடைய வயிறுலாம் நடுங்குது, அதனால் பார்த்து கேள்வி கேளுங்களாம். அந்த மாதிரி வந்துட்டார் பாருங்க. இப்போ எதுக்காக இதை வந்து சொல்கிறேன்னா, ஆரம்பத்தில் நம்மை போல் அதே போல தான் அவரும் இருந்தார். என்ன மாதிரி நமக்கு எப்படி ஏற்படுமோ அதே போன்ற உணர்வு தான் அவருக்கு ஏற்பட்டது. அனைத்தையும் வந்து புரிந்து கொண்டு இந்த புரிதல் காரணமாக இப்போ வந்து எத்தனையோ பேருடைய மனதில் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தேவையில்லை, நம்முடைய செயலிலே இருந்தால் போதுமானது அப்படிங்கிற முறையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு தாகம், இந்த மாதிரி இவர் போனார்னா சாமியாராக போயிடுவார்னு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணி இவர் இப்போ பிசி படிச்சுட்டு இருக்காரு. ஒரு லெட்டர் விடுது, உனக்கு வந்து திருமணம் நிச்சயமாகி விட்டது, இந்த இதில் திருமணம் ஆக போகுதுன்னு ஒரு லெட்டர் போட்டாங்க. ஏன்னா பையன் வந்து சாமியாராக போயிடுவாங்க அப்படின்ட்டு. எல்லா பெற்றோர்களுக்குள்ளான பயந்தானே. அவர் வந்து அப்புறமே அவருக்கு மேரேஜ் நடக்குது. அவருடைய ஞானம் வந்து அவருக்கு அந்த ஞான தாகம் அதிகரிக்குது.
ஒரு குழந்தையும் பிறக்கின்றது. இருந்தாலும் ஞானம் கிடைக்கவில்லை. இவருக்கு வந்து அந்த செய்த பயிற்சியின் காரணமாக எல்லோரையும் போல அவரும் நினைத்து கொண்டிருந்தார். என்ன நினைத்து கொண்டிருந்தார்னால், எப்படி ஒருவர் ஞானம் அடைந்து விட்டார் என்றால் அப்படியே, அதாவது 24 மணி நேரமும் அப்படியே ஒரு பரவச நிலையில் இருக்கலாம் அப்படின்னு எல்லோரையும் போல அவரும் கற்பனை செய்து வைத்திருந்தார். ஆனால் அந்த பரவச நிலையும் கிடைத்தது எப்போதென்றால் 1995 தான் அவருக்கு முதலாவதாக, அதாவது அவருடைய ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய இதில் வந்து ரொம்ப ஈடுபாடு, அவருடைய தத்துவங்களில் வந்து ஈர்க்கப்பட்டார், அவருடைய புத்தகத்தில் படித்தார், அவங்களோட லெக்சர்லாம் போய் கேட்டார். ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னைக்கு வருவாங்க. அதற்காக ஐயா அவங்க சென்னைக்கு போவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்திலிருந்து பணம் சேர்த்து வைப்பாராம். அது ஒரு 300 ரூபாய் ஆகும். எப்படி இவர் போயிட்டு கூட ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு சென்னைக்கு போய் காலையில் போயிட்டு ரூம் எடுத்து குளிச்சுட்டு போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ரூமு காலி பண்ணிவிட்டு ஜேகே கிருஷ்ணமூர்த்தியை மீட் பண்ணிவிட்டு சாயந்தரம் மீட்டிங் முடிஞ்சு அப்படியே திருச்செந்தூர் வந்துடுவாங்க. இதுக்கு 300 ரூபா ஆகும். இதற்கு வந்து வருடம் ஆரம்பத்திலேருந்தே வந்து சேர்த்துருக்கிறார். அவர் மேலே அந்த மாதிரி ஈடுபாடு. அதனுடைய கருத்துக்களை தான் நாம் வந்து நமக்கு கூட வந்து அதிகமாக அதை வந்து சொல்லுவாங்க. அதன் பிறகு இந்த மாதிரி அந்த பரவச நிலை தான், அந்த உயர்ந்த நிலை அதை அடையணும். அவருடைய இன்னொரு குரு அவங்க தேனி சுவாமிகள் இதை கேள்விப்பட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. தேனி சுவாமிகள் அவரும் சிறு வயதிலே வந்து ஞானம் அடைந்து விட்டார். ஆனால் வெளியே யாருக்கும் தெரியல, அந்த கிராமத்தில் கூட யாருக்குமே தெரியல. இவர் போகிறார், விசாரித்து போகிறாங்க. அதாவது தேனி சுவாமிகளை கூப்பிட்டு திருச்செந்தூரில் ரொம்ப மீட்டிங்லாம் எடுத்திருக்காரு. எதுக்காக என்றால் தேனி சுவாமிகளை வந்து உலக மக்களுக்கு தெரியணும், தேனி சுவாமிகள் புகழ் பெற வேண்டும் அப்படின்னு, தன்னுடைய குரு புகழ் பெற வேண்டுங்கிற நோக்கத்துக்காக ரொம்ப பேருக்கு வந்து அவர் திருச்செந்தூரில் என்ன யார் யார் கூப்பிட்றாங்களோ அந்த ஊருக்கெல்லாம் அவர் அழைத்து போவார். அவர் செய்தது இப்போ அவருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது 1995 ஜூலை மாதம் 2ஆம் தேதி, அதுக்கு 2 நாட்கள் முன்பாக தேனி சுவாமிகள் தன்னுடைய குருவுக்கு ஒரு அங்கே குரு பூஜை நடத்துகிறாங்க. அதுக்காக அவங்க வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த ஜூலை 2 1995 அப்போ தான் ரிட்டர்ன் ஆகிறாரு. அப்போ தான் தேனி சுவாமிகள் வந்து சொன்னாங்க என்னவென்றால், என்னன்னா எப்பவுமே அவர் சொல்லுவார், நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவார். செத்தவனை போல் கெட அப்படின்னு வந்து சொல்லுவாருங்க. எப்பவுமே சொல்லிட்டு இருந்தா கூட அன்னைக்கு நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னது அவருக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதுல இருந்து இருந்தாருங்க. இங்கே தான் வந்து இந்த நான் அப்படிங்கிற அந்த செய்த தவம், உங்களுக்கு அந்த இணை தவம் அப்படிங்கிறதுல இப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம். அந்த தவத்தை செய்த காரணத்தினால அவருக்கு எப்போதுமே பரவச நிலை கிடைத்து விட்டது. அந்த தியானத்தின் காரணமாக அவருக்கு வந்து அந்த பரவச நிலை கிடைக்கும். சமயத்தில் வந்து 1 மணி நேரம் இருக்கும், சமயத்தில் 1 நாள் இருக்கும், சமயத்தில் 1 மாதம் இருக்கும், மறைந்து விடும். ஆனால் இப்போது ஏற்பட்டது அப்படியே தொடர்ந்து இருக்கின்றது. அப்படியே 1 வருடமாக அந்த பரவச நிலையிலேயே இருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. இங்கே யாராவது நம்ம வந்து தியானம் வந்து செய்திருக்கலாம், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணியிருக்கலாம், அதனால நம்ம ஒரு நல்ல பறக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி உணர்வு இருக்கலாம். அதை வைத்து நம்ம திரும்ப திரும்ப அது ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு போதை. என்ன மாதிரி போதைன்னா, ஒரு நபர் வந்து ஒரு கிளாஸ் அடித்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி போதை. ஆனால் அவர் வந்து போதையில் இருந்தாருன்னா ஒரு நபரை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது, வெளியில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பரவச நிலை 1 வருடம் முடிந்து விட்டது. அப்போ 95லேருந்து 96வது வருடம் வந்து விட்டது. இப்போதுதான் தெரிந்தது. அதன் காரணமாக உடல்நலம் குன்றியது, பசிக்கல, எதுவுமே செய்ய முடியல. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் உடம்பு நல்லா இருக்கு. சில வந்து இந்த அக்குஹீலர் இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் சொன்னால் உங்கள்கிட்ட ரொம்ப சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவருக்கே தெரியும் ரொம்ப சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு வந்து அவருக்கு வந்து தெரியல. வேறு வழியே கிடையாது. எவ்வளவு வந்து கடினப்பட்டு அந்த நிலைக்கு
செல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதை விட கடினமாக இப்போது விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது இருந்து பழகின காரணத்தால அவர் சாதாரண நினைக்கும் போது அந்த நிலைக்கு வந்து போயிடலாம். ஆகவே கம்ப்ளீட்டா அதை விட்டு விட்டார். இங்கே தாங்க, இங்கே தான் வந்து 1996லேருந்து 2006 வருட கிட்டத்தட்ட 10 வருடங்கள், 365 இன்னும் 10 ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா அந்த ஞானம் அடையணும் அப்படின்னு ஒரு தாகம், அதுக்கு என்ன செஞ்சாலுமே அது வந்து வேஸ்ட்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்ப தியானமும் பண்ண முடியல, ஞானமும் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் பண்றதுன்னு தெரியாம ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 10 வருடங்கள் வந்து கஷ்டப்படுறேன். 10 வருடம் முடிந்து 2006ல் மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஒரு மாலையிலே இவருக்கு ஒரு ஃபோன் வருது. இவங்க சகோதரி அங்கே காயாமொழியூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஒரு செய்தி கேட்டவுடனே இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இதுவரை வந்து பரவசம் இருந்தாருன்னு வச்சுங்களேன், எந்த மாதிரி பிரச்சனை இருந்தும் ஒன்றுமே ஒன்றுமே பாதிக்காது. கம்ப்ளீட்டாக எல்லாமே விட்டுட்டாரு. இப்போது அவருக்கு மாபெரும் பாதிப்பு ஏற்படுத்தியது. ரொம்ப டென்ஷனாக இருந்தது. அந்த நேரத்தில் அவருடைய ஒரு நண்பர் சேகர்னு அவர் பேருங்க, அவரும் வந்து சிறு வயதுலேருந்து ஆன்மீகத்தெல்லாம் போய் தேடி அவர் ரிஷிகேஷ்லாம் போய் தியானம் பண்ணி அவர் ஒரு நாள் டிக்ளேரே பண்ணிட்டார், நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். ஏன்னா இந்த மாதிரி மன உணர்வுலயத்தை எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு தான் அவர் சொன்னது. இவருக்கு புரியல. ஆனால் இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டென்ஷனை ஒன்று பார்க்குறாரு, அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து விட்டார். என்ன நடக்குதுன்னு பார்த்தார். அந்த அந்த உணர்வுகளை அப்படியே நகர்ந்து செல்வதற்கு அனுமதி கொடுத்தார். இப்போ ஒரு பெரிய ரிலீஸாக இருந்தது. என்னவென்றால், இதுவரை ஞானத்துக்காக இவர் எப்படிலாம் தேடினாரோ அது அப்படியே பெரிய ஒரு பாரத்தை கீழே இறக்கி வைக்கிற மாதிரி இருந்துச்சான். அத்தனையும் இறக்கி வச்சாச்சு. அப்போ முடிஞ்சது. அந்த ஒரே ஒரு நபரின் காரணமா நம்ம அத்தனை பேரும் நம்ம பெரிய சுமையை நாம வந்து இறக்கி வைக்க போறோம். நாளைக்கு மாலைக்குள்ளே நம்ம இறக்கி வைக்க போறோங்க. அப்புறம் பார்த்தாரு, அப்போ கூட அவர் நம்பலை. அவர் ஒரு 6 மாதங்கள் வெயிட் பண்றாரு. 6 மாதங்களுக்கு இவர் என்ன பண்றாரு, இந்த மனதில் வந்து இவர் தலையிடவே இல்லை. அறிவை கொண்டு மனதில் 6 மாதங்களுக்கு நீ எந்த மாதிரி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டாலும் சரி அப்படின்னு இவர் தலையிடாமல் பொறுமையாக இருந்தார். அதுக்கு அப்புறம்தான் அதை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். புத்தகங்கள்லாம் எழுத ஆரம்பித்தார். இதுவரை கிட்டத்தட்ட 30 புத்தகங்கள் தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு 10 புத்தகங்கள் இருக்குதுங்க. இத்தனை புத்தகம் இருந்தாலும் சரிங்க, அத்தனை 30 40 புத்தகத்திலையும் வந்து ஒரே ஒரு இதுதான், கான்செப்ட் தான். என்னன்னா, மன உணர்வுகளை எதிர்த்து நாம் எதுவுமே செய்யாமல் அதை அப்படியே ஆறு போல ஓட விட்டு விட வேண்டும். முடிந்தது. எதிர்த்து எதுவுமே செய்யக்கூடாது என்று புரிந்து கொண்டாலே போதுமானது. இவ்வளவுதான். அதுக்கு பிறகுதான் வந்து திரு கைலாசம் அவர்கள், அப்போ வந்து சேலத்தில் அவர் வந்து இருந்தார். அவர் தான் வந்து ஐயாவுடைய புத்தகத்தை டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கில புத்தகத்தை படித்தார். அவர் தான் வந்து திரு ஜிமணி சரவணன் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை படித்து காமித்து அவங்களுக்கும் புரிய வைத்தார். அவங்களுக்கும் புரிந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பகவத் மிஷன் அப்படிங்கிற இதில் வந்து ஜருகுமலை அடிவாரத்தில் இது தூங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வந்து வருடம் முழுவதும் அங்கே ஞான முகாம் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த 10 வருடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்தில் பூமியில் எத்தனையோ பேர் அந்த ஞானத்திற்காக எத்தனையோ பேர் இயங்கியிருப்பாங்க. அவங்க கிடைக்காம இறந்துருப்பாங்க. அது இல்லாமல் இப்போது கூட எத்தனையோ பேர் அந்த ஏக்கத்தில் இருப்பாங்க. அந்த 2006க்கு முன்னால் எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கூட அது ஏங்கியிருப்பாங்க. உண்மையாகவும் அந்த ஏக்கம்னா அது எப்படி எனக்கு வார்த்தையில் சொல்லுன்னு தெரியலைங்க. அத்தனை பேர் ஏக்கத்தையும் ஒரு சேர வைத்து இந்த ஒரு தனி மனிதர் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களே அந்த 10 வருடங்கள் வந்து அவர் வந்து அந்த மனதில், ஏன்னா அது ஒன்றுமே செய்ய முடியல, தியானமும் செய்ய முடியல, எதுவுமே செய்ய முடியாம அந்த காத்திருத்தல், அத்தனை பேருடைய ஏக்கம், அதனுடைய செயலுக்கு விளைவாக இவருக்கு இயற்கை அந்த மாதிரி கொடுத்த காரணத்தினால இதுவரை நீங்க பார்த்தீங்கன்னா அத்துணை மகான்களுமே போராடி தோற்று போன நிலையில தான் அந்த நிலை கிடைத்திருக்கின்றது. ஆனா தோற்று போனோன்னே எல்லாருக்கும் என்ன தோணும், இது இயற்கை,
இயல்பு என்னவென்றால் கிடைச்சிச்சா, ஆஹா இத்தனை வருடமும் நம்ம கஷ்டப்பட்டோம் இப்போ கிடைச்சிச்சு அப்படின்னு தான் தோணும். ஆனால் இவர் அந்த இயற்கை இவருக்கு ஒரு 10 வருடத்தை கொடுத்த காரணத்தினால, அத்துணையும் பார்த்த காரணத்தினால, பரவச நிலையில ஒரு வருடம் தங்கியிருந்த காரணத்தினால இவர் அந்த மாதிரி முடிவெடுக்கவில்லை. அந்த உணர்வுகளை நகர்ந்து செல்வதற்கு அனுமதி கொடுத்தார். இவ்வளவுதான் புரிதல்ங்கிறது. இவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு ஒரு 10 வருடம், ஏன்னா இது அந்த 10 வருடங்கள் இயற்கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரை எந்த மாதிரி ஒரு எல்லாரும் முடிவு எடுத்தாங்களோ அதே போன்ற முடிவு இவர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்குதுங்க. நல்ல வேலை இயற்கை அந்த மாதிரி செய்யல. அதன் காரணமாக அத்தனையும் நகர்ந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்த காரணத்தினால அவருக்கு கிடைத்தது. அதிலிருந்து ஒரு தனி மனிதராக ரொம்ப சர்வ சாதாரணமாக எந்தவித அதாவது அது எப்படி சொல்றதுங்க, எந்த விதம் இல்லாம மிக இயல்பாக மிக எளிமையாக எளிமையா இருக்கு அப்படின்னா மகான்கள் அத்தனை எளிமையாக தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய அந்த நேரம் அது மாதிரி போகும்போது அவங்களுக்கு ஒரு இயல்பு வந்துடும். ஆனால் இவரை பொறுத்தவரை அது சர்வ சாதாரணமாக, ஏன்னா காந்தியடிகளுடைய ஈர்ப்பின் காரணமாக அந்த எளிமைங்கிறது அவருடைய இயல்பாக இருக்கின்றது. போயிட்டு ஆகா இந்த மாதிரி எளிமை அப்படின்னு அது பாராட்ட கூட அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அது இயற்கையாகவே அவர்கிட்ட இருக்குதுங்க. இது வந்ததுக்கு பிறகு இது மாதிரி இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த முறையிலே ஐயா அவர்கள் இப்போது இந்த உலகம் முழுவதற்கும் இது சென்றடையும் அப்படிங்கிற நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நாம் நன்கு பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மனதில் அந்த புரிதல் என்ற ஒன்றை உணர்ந்து கொண்டாலே போதுமானது. மேற்கொண்டு அதான் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி இந்த மலையை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்த்துறது பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த லேசான தன்மையை பார்த்து கொண்டு நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாங்க. என்னால் முடிந்த அளவுக்கு ஐயா பற்றி கூற நான் முயற்சி செய்திருக்கின்றேன்னு சொல்லுமே தவிர வேற சொல்ல முடியாது. இன்னும் நடுவே எடுத்தெடுப்புலேயே கூட சொல்லாமல் சில விஷயங்களை இது நடத்தின பிறகு சொன்னால் நல்லாயிருக்கும். அதை நம்ம பார்க்கலாங்க. நல்லது. அடுத்த கட்டமாக இதுவரை ஐயா பற்றி பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்து ஏதாவது சொல்லணும்னா யாராவது ஒருவர் 2 பேர் சொல்லலாம். இல்லைன்னா அடுத்த தலைப்புக்கு நம்ம போகலாம். ரவிக்குமார் சார், நிச்சயமாக இதுக்கு யூடியூப்பில் ரெக்கார்டிங் இருக்குது. இப்போ நம்ம லைவ் போடலை, ஏன்னா லைவ் போட்டாலும் அவங்க ரொம்ப பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஆகவே இது முழுமையாக ரெக்கார்ட் செய்யப்படுகின்றது. உங்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும். குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு எல்லாத்துக்கும் ஓப்பனாக கொடுக்கப்படுங்க. இப்போ எதுக்காக அந்த மாதிரி ஒரு இது வைத்திருக்காங்கன்னா, இதை ஃப்ரீயாக இருக்கும்போது இதை அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலான்னா எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே பார்க்க போகிறதில்ல. குறிப்பிட்டு இதை வைத்து இதை நேரடியாக நீங்கள் அட்டன் பண்ணி ஒரு 2 நாட்களுக்கு இதே வேகலத்தில் இருந்தால் 100 மணி நல்லா இருக்கும். இது கூட தேவையில்லை, அரை வினாடியில் முடியும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒரு முயற்சி எல்லாராலும் எல்லாத்துக்குமே அது பொதுவானது. அரை வினாடிங்கிறத நான் பின்னால் நம்ம சொல்கிறேங்க. இது உங்களுக்கு வழங்கப்படுங்க. எத்தனையோ பிரிவியாக நம்ம பிறந்துட்டோம், எத்தனையோ பிரிவியாக நம்ம வந்திருக்கிறோங்க. இது அதன் காரணமாக இங்கே ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்குது. அதனால் முழுமையாக நீங்கள் 2 நாளும் முழுமையாக கொஞ்சம் உட்கார்ந்து நீங்கள் கேட்குங்க. லஞ்ச் டயத்தில் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு அலாரம் வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தூங்கிக்கணுங்க. கொஞ்சம் தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. எது ஈஸி தெரியுங்களா? பேசுறது ஈஸிங்க. நான் அவ்வளோ கேப் விடாமல் இன்றைக்கி சாயந்தரம் வரை பேசினா கூட பேசிக்கிட்டே இருப்பேங்க. ஆனால் ஒன்று கேட்குறவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதை கேட்க தான் முடியாது. ரொம்ப கடினமானது கேட்குற விஷயந்தாங்க. அதனால் நீங்கள் தூக்கம் வந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே மூச்சு நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு உட்காந்து நீங்கள் கேளுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சுடுங்க. நாளைக்கு ஈவினிங் கூட இல்லை, இந்த இந்த முடித்து இந்த கர்மை முடித்து அந்த ஞானம் வரும்போது அந்த முடியறதுக்குள்ளார பாதி பேர் முடிச்சிருந்துங்க. நீங்கள் அங்கே வேலையே கிடையாதுங்க, பெரிய கடினமானதே கிடையாது.
ஓகே. சக்தி வாங்க நீங்கள் சொல்லலாங்க. ஐயா நீங்கள் ஐயாவை பற்றி நிறையா தகவல் சொன்னீங்கய்யா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல். ஐயா பிறந்த ஊர் திருச்செந்தூர்னு சொன்னீங்க. ஆமாங்க. அப்போ சொந்த ஊரில் அமைக்காம சேலத்தில் இந்த முகாமெல்லாம் அமைத்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமுங்களா? சொந்த ஊரில் தான் ஆரம்பிக்கணுங்கிறது எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா வந்து எல்லா இடத்துக்கும் போனாங்க. ஏதாவது மார்க்கெட் எங்கே இருக்குதோ அங்கே வந்து போடுங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை தான் குட் மார்க்கெட்டு. திருவண்ணாமலையில் இல்லாத ஆன்மீகப்பே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலைக்கு ஃபாரின்லேருந்து எக்காச்சக்கமாக வந்து வருவாங்க. ஆகவே அங்கே போய் வீடு எடுத்து கூட தங்கியிருந்தாங்க. போய் ஒரு வீடு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து திருவண்ணாமலையில் இருந்திருக்கிறாங்க. ஒரு இதில் வந்து சும்மா ஒரு 3 மாதத்துக்கு வாடகைக்கு போகலான்னு போனாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் கொடுத்தா 1 வருஷம் தான் இருக்குன்னு சொன்னோம். 1 வருஷத்துக்கு தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. திரும்ப 1 வருடத்துக்கு அங்கேயே தங்கி இருந்து கிளாஸ் நடத்துனாங்க. அப்போ வந்து அதாவதுங்க இந்த கிளாஸ் வந்து ஃப்ளோ வித் ஃப்ளோ தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் நான் வந்து கொடுத்து அந்த டாப்பிக்கை உங்களுக்கு டெலிவர் பண்ணுங்கிறது கூட கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து புரிஞ்சுக்கிறது வேறு, தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இது அப்படியே கொடுக்குறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுனால ரொம்ப நன்றி சக்தி அவர்களே. என்னன்னு ம். கேட்டோம்னா ஃப்ளோ வித் ஃப்ளோ தான். இது வந்து சரியாக இப்படி தான் கொடுக்குறதெல்லாம் எந்த வித ஒரு நம்மளை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, அங்கே வந்து திருவண்ணாமலையில் ஒரு போர்டு வெளியே வச்சுருக்கிறாங்க. நீங்களும் ஞானி ஆகலாம் அப்படின்னு ஒரு போர்டு வெளியில் பார்த்துட்டு போகிறாங்க ஒருத்தர் 2 பேர். ஓ, இப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரா அவரு. ஞானி என்ன சாதாரணமாக, நீங்களும் ஞானி ஆகணும்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயமா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டு, அதே நபர் 3 வருடம் கழித்து நானே இந்த மாதிரி போர்டு படித்தேன், இப்போ நானே வந்துட்டேன், நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாருங்க. அப்போ திருவண்ணாமலைக்கு வந்து போய் அது மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஃபாரின்லேருந்து ரொம்ப வருவாங்க. இதன் காரணமாக உலகம் முழுது போகும் அப்படிங்கிற நோக்கத்தோடு. ஆனால் அவங்க ஸ்ரீ பகவத் ஐயா அவங்க போகும்போது அவங்க வாழ்க்கை துணையும் போவாங்க திருவண்ணாமலையில். அங்கே வந்து வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வரவங்க சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறவங்களும் அங்கேயே சமைத்து ரொம்ப பேர் இருந்து சந்தேகம் கேட்டுட்டு போவாங்க. அதன் பிறகு ஐயா அவங்களுடைய வாழ்க்கை துணை இறந்துட்டாங்க. அப்புறம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து ஒரு திரு ஜீமணி அவர்களும் சரவணன் அவர்களும் நம்ம ஐயா தங்கிறது ஒரு இடம் வேணும்னு சொல்லி, ஏற்கனவே அவங்க ஒரு அந்த சேலத்தில் வந்து அயோத்தியா பட்டணத்தில் வந்து ஒரு 6 கிலோமீட்டருங்க ஜருகுமலை அடிவாரத்தில் அவங்க ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாங்க. அதை வந்து டெஸ்ட் பேருக்கு எழுதி கொடுத்து அங்கே ஒரு டெஸ்ட் ஆரம்பித்து வைக்கலாம்னு அங்கே போய் ஐயா வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக வர்றவங்கெல்லாம் அங்கே வந்து கிளாஸ் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஓகே ஓகேங்க. நன்றி நன்றி. நான் வந்து சேலத்தில் ஏதோ அவருக்கு ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கற்பனை நினச்சிக்கிட்டேன். அவருக்கு அங்கே இல்லை, இல்லை. சரி சரி. அவருக்கு வந்து அங்கே 2006 திருப்புமுனை கிடைத்து விட்டது. ஓகே ஓகே. அவர் வீட்டில் திருச்சி வீட்டில் இருக்கும்போது நடந்து விட்டது. நடந்ததுக்கு பிறகு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு போகும்போது தான் பல்வேறு இல்லை முயற்சி செய்யும்போது இயற்கை அந்த மாதிரி ஒரு அமைத்து கொடுத்துருக்கு. ஓகேங்க ஓகே. நன்றி நன்றிங்க. நன்றி. அருண், நீங்கள் சொல்லலாங்க. வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம். நான் கேட்குதுங்க. சார் ஆக்சுவலாக நான் ஐயாவை நேரில் ஓடி சென்னையில் மீட் பண்ணியிருக்கேன். சரிங்க. அவருடைய புத்தகங்களும் வாங்கி படிச்சிருக்கேன். ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, நீங்க ஐயாவும் ஒரு புஸ்தகத்துல ஏதோ எழுதியிருப்பாரு, உங்களுடைய கால்களை நீங்க நம்பணும் அப்படின்ற ஒரு இதை வந்து எழுதியிருப்பாரு. அதான் நீங்களும் எப்படிங்க வந்து உங்க உங்க அதாவது உங்களுடைய சொந்த கால்களை நீங்க நம்பணும் அப்படின்ற ஒரு ஆ ஆ அப்படி எழுதியிருப்பாரு. அதுதான் நீங்களும் வந்து சொல்றீங்க, நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும், நாங்க சொல்லி தருவோம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நீங்க சொல்றீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுலாம் எங்க சில நேரங்களில் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது ஒரு மறந்து போயிடுது அப்படின்ற ஒரு சிக்கல்கள் இருக்கு. அது ஒரு சரிங்க. குழப்பம் இருக்கு எனக்கு. நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட பார்த்துருக்கேன். எனக்கு சரிங்க. மறந்து போகாத அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஐயா, அது சரிங்க. பாசிபிளா சரிங்க. அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்க வந்து இதுக்கு என்ன சொல்றது, ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் கூட புரிஞ்சுக்கலாம். இங்க வேலையே கிடையாதுங்க. தாராளமா புரிஞ்சுக்கலாங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது நான் முன்னாடி உங்கள்ட்ட பொறுப்பெல்லாம் உங்கள்கிட்டயே குடுத்துறேன். நான் வந்து நாங்க எடுத்துக்க போறதே கிடையாது. பொறுப்பு அத்தனையும் உங்களுக்கு. என்னன்னா, யாரு வேணா வரட்டுங்க. பகவத் ஐயாவே 2 நாள் ஃபுல்லா கிளாஸ் எடுக்கட்டுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த குல தெய்வம், இல்லைன்னா உங்களுக்கு எந்த மகான் பிடிக்குமோ
அவங்களே நேரடியாக வந்து வேணால் கிளாஸ் எடுத்துட்டுங்க. ஆனால் நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கணுங்க. அதனால் ஓகே நல்ல வேலை, நான் வந்து முழு பொறுப்பு நான் உங்ககிட்ட தான் கொடுக்குறேங்க. நாங்களாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுங்க. ஆனால் அந்த புரிதல் அரை வினாடியில் ஏற்பட்டுவிடும். அது பாசிபிளான நிச்சயமாக பாசிபிள், கண்டிப்பாக அது நடக்குங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ளே கூட உங்களுக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சான்ஸ் கூட கிடையாதுங்க, இப்போவே கூட இந்த இந்த இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கூட வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க, கண்டிப்பாக. ஓகேயா ஓகே 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 நன்றியா நான் நன்றி வந்து நன்றி எல்லாமே இப்போ உலகத்தில் விளம்பரமயமாக இருக்குது, அது அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அது எனக்கு அது உங்ககிட்ட கண்டிப்பாக நான் சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வச்சு, ஏன்னா அது மாதிரி ஓகே சொல்கிறாங்க, அவன் பார்த்தா அந்த விளம்பரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் இப்போ ம் சொல்லக்கூடியது எக்ஸாகரேட்டே கிடையாது. அதாவது பகவத் ஐயாவுக்கு அவருக்கு அடிக்கடி சளி பிடிச்சுது. அதனால் அவர் கிராமத்தில் ஒரு இதுக்கு போனார், ஒரு சித்த வைத்தியத்தை. அவர் வந்து என்ன சொன்னார், என்னங்க உங்களுக்கு முடியலாம் அதிகமாக கொட்டுதானார். ஆமான்னு சொன்னார். இந்த தைலத்தை நான் கொடுக்குறேன், இதை வந்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு வந்து ஹீட் கொஞ்சம் சளியெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னார். அப்போ ஒரு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்தாரு, என்னென்னா இதை பார்த்து எடுத்து தொட்டு தலையை தடணும், சமயத்தில் உள்ளங்கையில் பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளங்கையில் முடி முளைச்சிரும் அப்படின்னாராம். எங்கள் உள்ளங்கையில் கீழே முடி முளைக்குமா? முளைக்காது. அது எக்ஸாகரேட், ம் கண்டிப்பாக எக்ஸாகரேட். ஆனால் அது எக்ஸாகரேட். இப்போ நான் சொல்லக்கூடியது எக்ஸாகரேட்டே கிடையாதுங்க. நான் சொல்லும்போது வேணால் உணர்ச்சி வயப்படலாம், ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வருது. ஏன்னா இதை புரிந்துக்கிட்டு மக்கள் அத்தனை பேரும் தெளிவாக மனதை கொண்டு ரொம்ப ஜாலியாக வாழ்க்கை நடத்தணும் தான் நோக்கம். அதை சொல்ல வரும்போது எனக்கு வேற மாதிரி கிடையாது. இப்போ பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளார பல்வேறு இதில் எனக்கு வந்து வருங்க. அதனால இது எக்ஸாகரேட்டே கிடையாதுங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து சந்தேகப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக புரிதல் வந்து ரொம்ப ஈஸிங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருங்க. ரொம்ப நன்றி நல்லது அருண். இன்னொன்று தேங்க்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, என் குரலையே கேட்டுட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பேருக்கு தூக்கம் வந்துடும். ஒரே குரலை கேட்டால் தூக்கம் வந்துடும். இது மாதிரி நடுப்புற நீங்கள் வந்து வந்து கொஞ்சம் வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு, சரி சரி எல்லாத்தையும் தூக்கம் தெரிஞ்சிடும். அதனால் நடுப்புற இது மாதிரி ஓகே நீங்கள் வாங்க தாராளமாக. நன்றி நன்றி நன்றியா நன்றி நன்றி. தேங்க்யூ சார் தேங்க்யூ நல்லதுங்க. அடுத்ததாக நம்ம வந்து நடுப்புற உதயகுமார் வந்து சொல்லியிருந்தார், சரி பகவத் இதுக்கு இது பண்ணணும்னா நிச்சயமாக வந்து வருவாங்க. இப்போது அங்கே தியான முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே வந்து சேலத்தில் வந்து தியான முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு தியானமும் அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது நாளைக்கு மதியம் தான் முடியும். நாளை நிறைவு செஷன் வேணால் ஐயாட்ட கேட்டு பார்க்குறேன், நிச்சயமாக ஐயா மறுக்க மாட்டாங்க. தாராளமாக உங்களுக்கு அவரே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஆக உங்களையும் நம்ம வந்து நிறைவேற்றுவோம். நல்லது. அடுத்ததாக ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. சாய்ராமா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபாரினில் இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நான் இன்னொரு சொல்லிடுறேன், இது மாதிரி பாவத்தையை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம், அவரே வர சொல்லுங்க. ஓகே, நல்லது. திரும்பவும் இதை நான் நினைவுபடுத்துகிறேன். என்ன நினைவுபடுத்துகிறேன் என்றால், இங்கே போதனை செய்வது முக்கியம் கிடையாது, போதனையும் முக்கியம் கிடையாது, நீங்கள் தான் முக்கியமானது. நீங்கள் தாங்க முக்கியமான ஆளுங்க, நீங்கள் தாங்க. நாங்களாம் முக்கியமே கிடையாதுங்க, நீங்கள் தாங்க முக்கியம். நீங்கள் தாங்க புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்போ சரியாக புரியலைன்னா திரும்ப டியூஷன் வச்சுக்க வேண்டியதா. ஆனாலும் எப்படியா இருந்தாலும் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து கடுமையான ஒரு முயற்சி எடுக்கின்றோம். அந்த முயற்சி கூட வந்து ஒரு கடுமையான முயற்சி சொல்கிறத விட ஒரு முயற்சியற்ற முயற்சியாக ஃப்ளோ வித் ஃப்ளோங்கில் வந்து எடுக்கிறாங்க. நல்லது. அடுத்ததாக இந்த கர்மவினை அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். வினைப்பதிவை ஒரு தேகம் கொண்டாய் அப்படின்னு பெரியவங்களாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வினைப்பதிவு இருக்கிறனால தான் இந்த உடலை நாம் எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த வினைப்பதிவு முடியக்கூடிய காலகட்ட வரையிலே இந்த உடலிலே நாம் வாழ்ந்தாக வேண்டும். நம்ம இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. ஆனால் உண்டு ஞாபகம் வச்சுங்க, நம்ம இஷ்டம் தான் வந்திருக்கிறோம், ஆனால் இஷ்டத்துக்கு போக முடியாது. இஷ்டத்துக்கு வந்திருக்குன்னா இது மாதிரி பல்வேறு பிறவிகளாக நாம் வந்து பிறந்து, அதாவது அந்த கர்ம வினை அப்படிங்கிறதுல ஒன்று சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு 3 வகை கர்மாக்கள் இருக்கின்றன. சஞ்சித கர்மம்ங்கிறது வந்து சஞ்சிதனா மூட்டை, அதாவது எக்கச்சக்கமாக நாம் வந்து அதை செய்து வைத்திருக்கின்றோம். அந்த பிறந்து பிறந்து பதிவுகள் சேர்ந்திருக்கின்றன. அது ஒன்று இருக்குதுங்க. அது ஒன்று இருக்கிற போது என்ன பண்ணுறோம், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரோம்.
இப்போ வந்து இது பிறந்திருக்கிறாங்க. இதுவரை நம்ம வந்து இங்கே பல்வேறு வயதிலே பல்வேறு இதில் நாம் வந்து இருக்கிறோம். இந்த இந்த காலகட்டம் வரை நமக்கு ஏதாவது ஒன்று தோணும். என்ன தோணும் தெரியுங்களா? அதாவது அவங்கவங்க அந்த முடிவு எடுக்கிறதாங்க. அதான் முடிவு எடுக்கிறது மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தரும் முடிவு எடுப்பாங்க. இந்த பிறவியில் இந்த மாதிரி இருந்தோம், அடுத்த பிறவின்னு இருந்தா இந்த மாதிரி பிறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆணா பிறந்தா பெண்ணா பிறக்கணும்னு நினைக்கலாம், பெண்ணா பிறந்தா ஆணா பிறக்கலான்னு இருக்கலாம். ஆக முடியக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி பிறப்பேன்னா ஓகே. இங்கே வந்து அந்த இயற்கை வந்து முழு சுதந்திரத்தை வச்சு ஓகே நீ போ இந்த மாதிரி எடுத்துக்க அப்படின்னு வந்துருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிற பெரிய இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பிராரப்த கர்மா அப்படின்னு கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அமைப்பு, கணவன் அமைவது, மனைவி அமைவது, குழந்தை அமைவது, தொழில் அமைவது, செல்வம் அமைவது, செல்வம் அமைஞ்சு அதை கஷ்டப்படுறது, கஷ்டப்படுறவங்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான காம்பினேஷன் இருக்குதுங்க. அதில் இந்த இந்த மாதிரி இருக்கிறதுக்காக வந்திருக்கின்றார்கள். அப்போ இது முடிச்சுட்டா இன்னும் அங்கே இருக்குது சஞ்சீதம், இன்னும் மிச்சம் ரொம்ப கிடக்குதுங்க. அப்போ ஐயா கூட அந்த உதாரணம் சொல்லுவாங்க. முன்ன பேங்க்ல வந்து ஒரு 50 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி வந்திருக்கிறோம். அதில் வந்து ஒரு 20 லட்சத்தை செலவு செய்கிற எடுத்துகிட்டு வந்தோம், செலவு செய்தோம். அந்த பணத்தையும் வந்து வேற இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ இன்வெஸ்ட் பண்ணலேருந்து திரும்ப வந்து வருமானம் வருது. அப்போ என்ன ஆகுதுங்க, இன்னும் ரொம்ப அதிகமாகிடுதுங்க. ஆக ஒவ்வொரு பிறவியிலையும் நாம் என்ன மாதிரி செய்யணுமோ அது அதிகமாகி விடுகிறது. நினைவுக்கு வருது கர்ம வினையை பற்றி பகவத்தை என்ன சொல்லுவாங்க, இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அறுதிட்டு யாரும் சொல்ல முடியாது. சில விஷயத்த நான் மனதை பற்றி பேசுகிறேன்னா நான் வந்து அறுதிட்டு சொல்லலாம். ஆனால் கர்ம வினையை பற்றி இந்த மாதிரி இருக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. அது அவருடைய ஸ்டைல். என்னுடைய ஸ்டைல் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாட்டியும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டியும் சரி, அது நடந்து கொண்டே இருக்கின்றது. திரும்பத்தனமாக பிறந்து கொண்டே இருக்கணும், வந்து கொண்டே இருக்கணும். என்ன மாதிரி முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறவி தோறும் நம்ம வந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் உண்மை. இது என்னுடைய இதில் ஐயாவுடைய இதுன்னு எடுத்துக்கலாம், இப்போ என்னுடைய இது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. ஆக திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்கின்றோம். இதில் இந்த பிறவியில் இந்த மாதிரி நாம் வந்திருக்கின்றோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால் அந்த சஞ்சித கர்மமாக இருக்கட்டும், பிராரப்த கர்மா ரெண்டுமே, அதாவது முடிவு எடுத்து வந்தாச்சுங்களா, சில பேர் வந்து இந்த பிறவியில் கஷ்டப்பட்டு ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், தாங்க முடியாத வேதனை ஏற்படுது, இனிமே நான் எனக்கு இந்த பிறவி வேணாம். எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க இறைவன் இடத்துல எனக்கு பிறவா வர வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி வந்து நினைத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிந்த உடனேயே இதுவரை 5 புலன்கள் மூலமாக எல்லாமே என்ன அனுபவித்தோமோ அது அத்துணையுமே நினைவுக்கு வந்து திரும்ப உடல் வேண்டும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிடும். அதன் காரணமாக நாம திரும்ப உடல் எடுக்க வேண்டிய சூழ்நிலை, நாம தான் முடிவு எடுக்கிறோம். இப்போ ஐயாவெல்லாம் அந்த மாதிரி தான் கான்ட்ராக்ட் போட்டு வந்து அவரும் வந்திருக்கிறாரு. அப்போ எல்லாருமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து வந்திருக்கின்றோம். என்ன மாதிரி முடிவு எடுத்தோமோ அந்த மாதிரி வாழ்க்கை தான் நமக்கு வந்து கிடைத்திருக்கின்றது. அப்போ நாமே தேர்ந்தெடுத்து வந்துட்டு நமக்கே இந்த வாழ்க்கையை பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? ஏங்க இது எனக்கு தெரியாதுங்களா? ரைட்டு, தெரியாமல் இருக்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த பிறவியிலேயே சமயத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வந்தால் என்னவா இருக்குங்க? அதனால் இயற்கை அற்புதமாக அமைத்திருக்கின்றது. ஆகவே அது எல்லாமே அப்படியே இருக்கட்டுங்க. ஏன்னா அது முடிஞ்சு போனது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த சஞ்சித கர்மத்தையோ கர்ம வினையோ இந்த பிராரப்தம் என்று சொல்லக்கூடிய வந்ததை எடுத்துட்டு வந்ததோ இதை இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. முடிந்தது தான். ஆனால் இப்போது நம்முடைய கையிலே இருக்கக்கூடியது ஆகாமிய கர்மா என்று ஒன்று இருக்கின்றது. ஆகாமிய கர்மான்னு இந்த அந்த பெற்ற பதிவுல நம்ம இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெற்ற பதிவு இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த பதிவுகள் மூலமாக அந்த காரியத்தை நம்ம செய்ய வைக்குது. இதுதான் அத்துணை பேருக்குமே, கோடானு கோடி பேருக்கு அது நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அதில் தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. இப்போது நம்முடைய கையிலே இருக்கக்கூடிய ஆகாமிய கர்மன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு செயலை செய்யும்போது அறிவை பயன்படுத்தி நல்லது மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிற முறையில் நம்முடைய செயலை வந்து செய்தோம்னா இதுக்கு உண்டான விளைவு ஏற்படும்.
எல்லாமே செயல் விளைவு தத்துவம் தான். அதை மட்டும் நன்றாக வச்சுக்கணும். இன்னும் கூட கடவுள்கிட்ட கூட கேட்க தேவையில்லை, கடவுளை கூட பிரார்த்திக்க கூட தேவையில்லை. எதுக்காக பிரார்த்திக்கிறோம்? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், மாட்டிட்டான், ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அப்புறம் ஜட்ஜுக்கிட்ட போய் வந்து சொல்கிறான், இது மாதிரி ஜட்ஜு நான் வந்து கொலை பண்ணேன், நான் ஒத்துக்கிட்டேன், நான் வந்து மறுக்கலை, ஆனால் உங்களையே நான் வந்து என்னுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கிறேன், என்னுடைய பாதி சொத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன், என்னை விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. ஜட்ஜு என்ன சொல்கிறாரு அதெல்லாம் சரி, அதெல்லாம் வேறு விஷயம். அப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி கடவுளும் அது மாதிரி ஆயிடலாமா? கடவுள் அது மாதிரி பிரார்த்தனை பண்ணி பண்ண முடியுமா? அப்படி பார்த்தோம் என்றால் இறைவன் என்பது இறைவன், இயற்கை, சக்தி, எதை வேணால் நீங்கள் வந்து சொல்லிக்கிங்க, அது அத்துணையுமே மனிதனுக்கு கம்ப்ளீட்டாக முழு சுதந்திரம் கொடுத்து விட்டது. சில பேர் கேட்கலாம், ஏன் கடவுள் ஏன் இந்த மாதிரி படைத்தார்? நல்லவனை ஏன் படைத்தார்? கெட்டவனை படைத்தார்? அவனுக்கு கெட்டது சேர்த்துக்கு ஏன் தூண்டுனார்? அவர் தான் அது மாதிரி படைத்தார்? கிடையவே கிடையாதுங்க. கம்ப்ளீட்டாக முழுமையாக மனிதனுக்கு முழு சுதந்திரங்கிறது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீ நல்லது பண்ணியோ கெட்டது பண்ணியோ எது பண்ணியோ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஆனால் அதுக்கு உண்டான விளைவை கொண்டு வருவது மட்டும்தான் இயற்கையுடைய வேலை, இறைவனுடைய வேலை. அதனால் இந்த டாபிக்கு, இந்த புரிதலுக்கு போகிறதுக்கு முன்பாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், நம்முடைய அறிவை கொண்டு சரியான செயலை மட்டும்தான் செய்வேன், நல்ல செயலை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து, கஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி வந்தாலும் சரி, நல்லதுதான் செய்வேன் அப்படின்னு தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் இதனுடைய விளைவாக நல்லது நடக்க போகுது. அவ்வளவுதான், இன்னும் பெரிய விஷயமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும், வேற மாதிரி வந்து திங்க் பண்ணக்கூடாது. என்ன தப்போங்க, நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நானும் பார்க்குறேன், ஒருத்தர் வந்து ரொம்ப அநியாயமான்றான், நல்லா தான் இருக்கிறான், ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவன் கஷ்டப்படுறான், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நமக்கு எப்படி தெரியும்? முன்னால் பின்னால் நமக்கு தெரியாதுங்க. எல்லாமே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. அதை விட்டுடலாம், சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்போது நல்லா செய்யலாம், அவ்வளவுதான். அப்படி நாம் அறிவை கொண்டு முடிவு எடுத்தோம் என்றால், செய்து கொண்டே இருந்தோம் என்றால் அதுக்கு உண்டான விளைவு ஏற்படும். இது எப்படி நம்புறது? அதுக்கு தான் முன்னாலே சொன்னேன், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அது நடத்தி கொண்டு தான் இருக்குதுங்க. அதில் வந்து ஒரு எந்த விதமான இதுவும் கிடையாது. இது சொல்லும்போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகின்றது. வேதாத்திரி மகரிஷி ஒன்று சொல்லுவாங்க, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த செயல் விளைவு தத்துவம், அதுதான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதில் ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒருத்தருக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்தாரு. என்ன சாபம் கொடுத்தாரு? நீ பாம்பு கட்டி தான் செத்து போயிருந்து சாபம் கொடுத்தாரு. இவர் 100 ஆளுக்கு சாபம் கொடுத்தாரு. ஆனால் அந்த சாபம் இவருடைய உடல்ல பதிவாயிட்டது. இரவு நேரத்தில் ரோட்டில் போயிட்டு இருக்கிறாரு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னெல்லாம் செய்யிருக்கிறோமோ, நம்முடைய என்னமெல்லாம் நம்முடைய பதிவு இருக்கின்றதோ அதுலேருந்து ஒரு அலை வருங்க. அந்த அலையிலே அவனுடைய கேரக்டர் பதிவாயிருக்கும். இந்த அலை வீச்சில் அந்த இயற்கை வந்து யாரோட என்ன ஏது அப்படின்னு வந்து எல்லாத்தையும் அற்புதமாக அதை நடத்திடுங்க. எல்லாமே அலை இயக்கம், கண்ணுக்கு தெரியாத அலை வந்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாக அற்புதமான செயல் விளைவு தத்துவம் எப்படி கொடுக்கின்றது அதுதான். இவர் 100 ஆளுக்கு வந்து சாபம் கொடுத்தாரு. அது இவரிடத்தில் பதிவாயிட்டது. நைட்டு ஒரு நேரத்தில் போயிட்டு இருக்காரு, அங்கே ஒரு பாம்பு வருது. இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அலை போய் மோதி பாம்புக்கு ஒரு ஏக்க வேகத்தை கொடுத்து குறுக்க வந்துடுது. இவர் பாம்பை மிதிச்சிடறாரு. பாம்பு இவர் கடிச்சிச்சு, கீழே விழுந்துட்டார். அக்கம் பக்கம் பார்க்குறாங்க, வந்து தூக்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, பக்கத்து ஊருக்கு ஒரு பாம்பு கடி வைத்து வந்திருக்காரு, போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. போய் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் விஷ முறிவுக்கு வந்து மருந்து கொடுத்தாரு, அவர் பழிச்சிக்கிட்டார். இந்த இடத்துல வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இந்த இடத்துல வைத்தியரை பாராட்டுவதோ பாம்பை வெறுப்பதோ தேவையில்லைங்கிறார். ஏன்னா 2 பேருமே கருவிகள் தான். இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆளுக்கு வந்து சாபம் கொடுத்தார், நீ பாம்பு கடி செத்து போயிடும்னு. இன்னொன்று என்ன சொல்லி வச்சாரு, 4 பேருக்கு நல்ல சொல்லி வச்சிருக்காரு, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுள் காப்பாற்றணும்னு சொல்லி வச்சாருங்க. அதுவும் நடந்துச்சு, இதுவும் நடந்துச்சு. இவ்வளவு தாங்க. 2 பேருமே கருவிகள் தான், எல்லாமே இவங்கள் தான். அப்போ நாம் வந்து இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த அறிவினுடைய தெளிவு எப்படி இருக்குன்னா, இப்போ மனதை போட்டு குழப்பிட்டு இருக்கிற காரணத்தினால தெளிவான எது நல்லது எது கெட்டது எது செய்கிறது, என்னை அறியாமல் செய்யிட்டேன், தவறி வந்துட்டேன், அப்படி ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போது அறிவை கொண்டு ஒரு தெளிவான நிலையில நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற முறையில் நாம் வந்து செய்தோம் என்றால் இதனுடைய செயல் விளைவாக அது பாட்டுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வந்து அமையும். இன்னொன்று, இதை வந்து
சொல்லிட்டு இந்த கர்ம வினைங்கிற தலைப்புலங்கிறத நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, அதாவது இதுக்கு தான் வேதாத்திரி மகரிஷி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு தராசு இருக்கு, இங்கே எடைக்கல் இருக்குதுங்க, இங்கே பொருள் இருக்குதுங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, தீய செயல் செய்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் விளைவு அவருக்கு ஒன்றும் ஏற்படுறதே இல்லை. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா நம்மளே தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் நல்லதே நடக்குதுன்னு ஆச்சரியப்பட்டு இருக்காரு. அது மட்டும் அவர் என்ன தன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிறாரு. என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, தான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரில் பிறந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே இருக்காரு. இந்த தராசில் 99 கிராம், 999 கிராம், ஒரே ஒரு சின்ன தப்பு செஞ்சார், 2 கிராம் கீழே வந்துச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எல்லாம் க்ளோஸ்டு. இவர் எவ்வளோ பெரிய பவராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பணமாக இருக்கட்டும், எல்லா கதை மூடி இருக்குன்னு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஆரம்பிச்சதுங்க துன்பம். அதே போல் ஒரு நல்லவர் ஒருத்தர் இருக்கார், ஆனால் அவருக்கு அடுக்கடுக்காக கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இதே மாதிரி தான் 999 கிராம் மாதிரி தான். ஒரு சின்ன 2 கிராம் சின்ன ஒரு நன்மை செஞ்சார், இந்த தட்டுக்கீழ் வந்து அதுக்கப்புறம் இதே இதே மாறிடுச்சு. எல்லாமே தொட்டதெல்லாம் தொழுவது எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த 999 கிராம் எப்போங்க வரும், அதான் தெரியாது யாருக்கும். அதுதான் யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம வந்து ஒன்றுமே நம்ம வந்து பண்ண முடியாதுங்க. அதனால நம்ம இன்னொன்று ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரிதலுக்கு முன்பாக என்ன நினைத்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய அறிவினுடைய இயலாமையை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மேலே எக்கச்சக்கமாக நம்முடைய மனதை தாண்டி, அறிவை தாண்டி, இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூமி முழு, அதை விடுங்க, இந்த உடம்புக்குள்ளார, ஏங்க உடம்புக்குள்ளார என்ன நடக்குது, என்னமா இருக்குது, அதே நமக்கு தெரியாதே. நம்ம கிட்ட இருக்கிற உடம்புங்க, நம்ம வளர்த்து நாம் சாப்பிட்டு வளர்ந்த உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. நாம் மனதை கொண்டு தான் எல்லாம் செய்யணும். இந்த மனதை பற்றியே தெரியாது, கூட இருக்கிறத பற்றியே தெரிஞ்சுக்க முடியல. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஆகவே இந்த மாதிரி சில பிரச்சனைகள், இந்த மாதிரி சில இது உங்களுக்கு நம்ப முடியலன்னா சரண்டர் ஆயிடணும். இது வந்து என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது, என்னுடைய அறிவினுடைய இயலாமை ஒத்துக்கொள்கின்றேன், இது எனக்கு தெரியாது அப்படின்னு சரண்டர் ஆயிடணும். நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சமாகவோ அல்லது வந்து ஏதாவது நம்ம கேட்டதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு வந்து பிடிவாதம் பண்ணோம்னா நமக்கு தான் லாஸ். அதனால் முதலாவதாக அறிவினுடைய இயலாமை என்ன நம்மளால முடியுமோ அதான். மீதி அறிவினுடைய இயலாமையில் அது வந்து சரண்டர் ஆகிட்டோம்னா அங்கே சிக்கல் என்பது ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. ஆகவே சுருக்கமாக இந்த தலைப்பை ஒட்டி நம்ம வந்து நிறைவு செய்துக்கலாம். இதை பற்றி தங்களுடைய கருத்து எதாக இருந்தால் சொல்லலாம், கேள்வி எதாக இருந்தால் கேட்கலாங்க. ஐயா, நீங்க அறிவுன்னு சொல்றது வந்து புற செயலுக்கு தேவையான அறிவு வந்து சொல்றீங்க. அறிவினுடைய நிலைங்கிறது சில இதெல்லாம் நமக்கு வந்து அறிவுக்கு நமக்கு எட்டாதுங்க. சில இது புரியாதுங்க. அவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், இது நம்ம இருக்கின்றது. ஆகவே நான் வந்து நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியல அப்படின்னு ஒத்துக்கணும். ஆனா இதுவரை நம்ம படிச்சது கேட்டது எல்லாமே வச்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட துறையில எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் நிலையானது, இதுக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படின்னு பிடிவாதத்தை வந்து விட்டுறணும். ஏன்னா அது இருக்கலாம், அது நமக்கு தெரிஞ்சு நல்லா கூட இருக்கலாம். ஆனா இது மீது ரொம்ப விஷயம் இருக்கு. இப்ப கர்மவினை பத்தி பேசுனா இதுல வந்து எக்கச்சக்கமா வந்து இருக்குதுங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இப்போ ஏன் அறிவுக்குப்பட்டது நான் சொன்னேன். அந்த மாதிரி சில புரிபடாத விஷயத்தை நாம் வந்து அந்த அறிவினுடைய இயலாமை வந்து புரிஞ்சுக்கணும். நான் வந்து செயலுக்கு செயலுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் செய்யணும். சில தத்துவங்கள், சில வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உலகம் முழுவதும் எக்கச்சக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சிலது பார்த்தா நமக்கே வெறுத்து போயிடும். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன காரணம், என்ன ஏது அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த நேரத்தில் இது வந்து அறிவினுடைய இயலாமையை புரிந்து கொண்டு இது வந்து நம்மளால் முடியாது, இது தெரிஞ்சுக்க முடியாது, அப்படி இருக்கின்றது அப்படின்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாங்க. இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம பிடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கேயே தேங்கி நின்றுடுவோம். அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கொஞ்சம் சவுண்டாக கொஞ்சம் பேசுங்க. ஹலோ சார், நான் பேசுகிறது நான் கேட்குது கதைக்கிறது?
கேட்குது. கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குதுங்க. செஞ்சுட்டுங்களா? ஆமா நான் சஞ்சய் ஆ சார் ஸ்ரீலங்காவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆ சூப்பர். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது இப்போ ஒருத்தர் சாபமிட்டார், அதுக்கான வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. ஓகே. நான் நினைக்கிறேன் அந்த மைண்ட்ல வர வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமாக கேட்கல இங்கே, யாருக்கும் கேட்கல. நீங்க ஃபோன்ல மேலே லேப்டாப்லயோ வால்யூம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேசி பாருங்களேன். ம், ம். இப்போ ட்ரை பண்றீங்களா பேசுறதுக்கு? வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேசி பாருங்க. ஓகே. பரவாயில்ல. பரவாயில்ல. அப்புறம் பின்னால் நீங்கள் கேளுங்க. ஓகே. ஓகே. சரி. ரவிக்குமார். சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா இந்த தத்துவமசி, அகம் பிரமாஸ்மி, அந்த சரண்டர் எல்லாமே ஒரே இதுல ஒரே மாதிரி டைப்ல வருமா ஐயா? ஐயாவுடைய ஆமாம். தத்துவம் எல்லாமே ஒண்ணா வருமாங்க ஐயா? ஒன்றா வருங்க. அது கொஞ்சம் உங்களுடைய சஜஷன், உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா? ஐயா வந்து நாளை காலையில் 10 மணிக்கு ஜீவமணி சார் அவர்கள் அந்த நான் யார் அப்படிங்கிறதுல அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றிங்க ஐயா. நல்லது. சக்தி, நீங்கள் பேசலாங்க. ஐயா, கர்ம வினைகளை பற்றி சொன்னீங்கய்யா. சரிங்க. எல்லாமே கர்மம், நம்மளுக்கு ஃப்ரீ வில்லும் கொடுத்துருக்காரு கடவுள் அப்படி சொன்னீங்க. ஆமாங்க. நம்மளை அப்படி சிந்திக்க வைக்கிறதும் நம்ம கர்ம வினை தானுங்கய்யா. இல்லை 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 இல்லை, இல்லை நம்ம இன்னைக்கு இதை கிளாஸ் அட்டன் பண்ணணும், இல்லை இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு அதுவுமே கர்ம வினைப்படி தானே. கர்ம வினை கிடையாது. கர்ம வினை கிடையாது. கிட்டத்தட்ட பிரவாகம் குரூப்பில் மொத்தம் வந்து 1000 வச்சு கிட்டத்தட்ட வந்து 8000 9000 பீப்புள் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்குமே இந்த மெசேஜ் அனுப்பப்பட்டது. சில பேருக்கு வந்து பிடித்திருக்கலாம், ஆல்ரெடி புரிஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தீங்க. உங்கள் அறிவை கொண்டு இதை அட்டன் பண்ண நீங்கள் முடிவு எடுத்த காரணம் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கர்ம வினை வந்து கிடையாது. நீங்கள் முடிவு எடுத்தீங்க. நம்ம நல்ல கர்ம வினை இருக்க போய் தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம்னு எடுத்துக்கலாமா? இல்ல இல்லை அது மாதிரி கிடையாது. அது மாதிரி நல்ல கர்ம வினைன்னு சொல்லும்போது அதுக்கு தான் வந்து பகவத் ஐயா தன்னுடைய புத்தகத்திலே தன்னுடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிட்டிருக்கார். தான் வந்து எந்த மாதிரி வந்து இருந்திருக்கிறோம் அப்படின்னு. அதனுடைய ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து எப்படி வந்து வால்மீகி முனிவர் எப்படி ராமாயணத்தை எப்படி எழுதினார், அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருங்க. அவர் வந்து ஒரு காட்டில் கொள்ளையனா இருந்தாருங்க. இருந்தாரு. இந்த புத்தகத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க இன்னொரு வால்மீகி நீங்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது சந்திக்கலாம் அப்படின்னு வந்தாருங்க. அந்த மாதிரி அவர் இருந்தார். அவர் முடிவெடுத்த காரணத்தால முடிச்சுங்க. ஆகவே நம்ம வந்து அறிவை கொண்டு முடிவெடுக்கிறது தான் மிக முக்கியமானது. ஆமா, இது அதுக்குதான் இந்த கர்ம வினையெல்லாம் எடுத்து முடிச்சுடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் பார்க்கும்போது இந்த கர்ம வினையே கிடையாது, எப்படி நிஷ்காமிய கர்மா அப்படிங்கிற முறையில. அது மட்டும் இல்ல, இந்த கர்மவினை எதுவுமே நம்மளை பந்தப்படுத்தாது. இந்த மனதை ஆறு போல ஓட விட்டா அதில் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நாளைக்கு ஈவினிங் நிறையும் போது நம்ம நிறைவு பெறும்போது சொல்லாங்க. அது புரியுதுங்க. என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு முடிவு எடுத்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு முடிவு எடுத்து ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி தோல்வி அடையும் போதோ வெற்றி அடையும் போதோ அப்ப வந்து திரும்ப நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் நம்ம முடிவு எடுத்து நல்ல முடிவு தான் எடுக்கிறோம், முயற்சி தான் எடுக்கிறோம். அது இப்படி ஆகுதுன்றப்ப திரும்ப கர்ம வினைக்குள்ளேயே சிக்கிக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு ரைட்டு. அதாவது இயற்கை வந்து எக்கச்சக்கமான செயலை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் நாம் செய்யக்கூடிய செயலை அதனோடு இணைத்து கொண்டு நாம் செய்கிறோம். அது வந்து எப்பவுமே சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அது நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து குஜராத்லேருந்து ஃப்ளைட்டு வந்து கிளம்புது. அங்கே போகிறதுக்கு 243 பேர் வந்து ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அறிவை கொண்டு முடிவு எடுத்து எந்த நாட்டுக்கு எந்த இதுக்கு போகணும் முடிவு எடுத்து அங்கே வந்து போனாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் தப்பிச்சாரு. இயற்கை வந்து இருக்கு, நம்ம வந்து முடிவு எடுக்கலாம். ஆனால் நான் அறிவை பயன்படுத்தி எடுக்கலாம். ஆனால் அது எங்கே நடக்குதுன்னு தெரியும். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இடத்துல அறிவினுடைய இயலாமை ஒத்துட்டு சரண்டர் ஆகிட்டா சாப்டர் க்ளோஸ். நதி மூலம் ரிஷி மூலம் ஆராயக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம இதான் பேஸுக்கா நம்ம வந்து தெரிஞ்சதை வச்சுட்டு திரும்ப நம்ம வந்து அந்த இதுதான் கரெக்ட் அப்படின்னு புரியாது. ஏன்னா அந்த மனவுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றை வந்து நீங்க வந்து ஒரு அது உயர்வா நினைத்து திரும்ப திரும்ப நீங்க உயர்த்தி இருந்தால் மனம் தானா உயர்ந்துகிட்டே இருக்குங்க.
அது வேற ஏதாவது அது தெரியவே தெரியாது. அதே போல் ஒரு நபரை நம்ம வந்து அதை வேற மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருந்தால் திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு தான் சொல்கிறது, எதுவுமே பிடித்து வைக்காம ஆறு போல் ஓட விட்டோம்னா அது நல்ல ஆள் கெட்ட ஆள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கூட நம்ம இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம வந்து இருக்கலாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி சமயத்தில் அறிவினுடைய இயலாமையை ஒதுக்கிட்டு, ஏன் 242 பேருமா ஏன் பாவம் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஒரே இடத்துல தூக்கிட்டு போயிட்டியே ஏன் போனா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, முடியாதுங்க. அது அவ்வளோ அற்புதமாக நடத்துதுங்க அதுங்க. சரி, ஓகே ஓகே. நம்ம முடிவு எடுக்க, நம்ம அதை பலனை எதிர்பார்க்காம செய்ய வேண்டியது அவ்வளவுதான். நல்ல செயலை செய்ய வேண்டியதான். வேண்டியதான். ஆமாங்க. சூச்சம் மாதிரி அதுல வந்து நம்ம ஃப்ரீயா அதுல விட்டுறணும். சலிப்பு வரக்கூடாதுங்க. ஏன்னா நானும் இப்படி இருக்கேன், அவன்லாம் நான் செய்கிறான் ஒண்ணுமே இல்லை, நான் நல்லா தான் செய்கிறேன், எனக்கு ஏன் இப்படி அந்த மாதிரி பேச்சு இருக்கக்கூடாதுங்க. சலிப்பு ஏற்படாம இருக்குதான் நான் இதை சொல்றேங்க. நல்லவர்களுக்கு சலிப்பு ஏங்க, கெட்டவனே பிளான் பண்ணி என்னனோ வேலை பண்ணிட்டு இருக்கான், நம்ம நல்லவங்க எதுக்காங்க சலிப்பு அடையணும், திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே. கண்டிப்பா கண்டிப்பா விடாம. சரிங்க சார், நிச்சயம் புரிஞ்சிருச்சுங்க. அப்புறம் நன்றிங்க. நன்றிங்க. ஐயா இன்னொரு சந்தேகம் இருக்குங்க ஐயா, கேட்கலாங்க ஐயா? தாராளமாங்க. ஐயா இந்த அறிவு ஆத்மா இதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? ஆத்மாங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டுங்க. அதுவும் நாளைக்கு நான் யாருங்களை பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆத்மாங்கிறது ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆத்மாங்கிறது பேஸ் தான். பேஸ் ஆத்மாவுடைய வெளிப்பாடுகள் தான் நம்ம இருக்கிறது. அத்துணையுமே ஆத்மாவுடைய வெளிப்பாடுகள் தான். அது வந்து பேஸுங்க. அதுவும் நாளைக்கு காலையில் அவர் ரெஜிமணியா பேசும்போது உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிருங்க. ஓகேங்க. இப்போதைக்கு அறிவு ஆத்மான்னு எடுத்துக்கலாமா ஐயா? இல்லை, எடுக்கவே தேவையில்லைங்க. அறிவுங்கிறது வேற, ஆத்மாங்கிறது வேறங்க. ஓகேங்க, நன்றிங்க. ஆத்மாங்கிறது பேஸுங்க. அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்க, நன்றிங்க. எண்ணத்துக்கு அறிவுக்கு என்னங்க டிஃபரன்ஸ்? எண்ணத்துக்கும் அறிவுக்கும் எல்லாமே வந்து எண்ணங்கள் தான். எல்லாமே மனம் தான். மனம், அறிவு, புத்தி எல்லாமே உண்டு தான். எண்ணங்கள் எல்லாமே உண்டு தான். இன்னும் சொல்ல போனால் மனங்கிறது கூட கிடையாது, தொடர்ந்து வரக்கூடிய அது நிகழ்வு தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறுதுங்க. அந்த மனம், அறிவு, புத்திங்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்கின்றது. அப்போ எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இதில் வந்து நம்ம வந்து செயல்படுறதுக்கு இந்த மனதை கொண்டு நம்ம பார்க்கும்போது அது பல்வேறு வகையானதை காண்பிக்குது. இந்த செய்யலாம், இந்த மாதிரி செய்யலான்ட்டு. இதுலேருந்து ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடியது அறிவு, புத்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ தெளிவாக அறிவு புத்தி எடுத்துருச்சுன்னா இப்போ வந்து அந்த மனதில் இருக்கக்கூடியது அடங்கிடும். முடிவு எடுத்ததுக்கு பிறகு வரக்கூடிய அந்த முடிவு எடுத்த காரணத்தால் வரக்கூடிய எனர்ஜி வந்து அந்த குழப்பத்தை வந்து சரியாயிருங்க. ஆனால் அறிவு முடிவு எடுக்கலன்னு இந்த மனதை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போங்க. அதுதான் நம்ம நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்க, நன்றிங்க. நன்றிங்க. ஐயா இப்ப ஆர்டர் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் எண்ணம், அப்புறம் அறிவு, அப்புறம் புத்திங்களா ஐயா? அதாவது எல்லாமே ஒரே ஒன்று தாங்க. மனம், அறிவு, புத்தி எல்லாமே ஒன்று தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயர் வந்து மாறுபடுதுங்க. பல்வேறு வகையை காட்டக்கூடியது வந்து மனம். ஒரு 5-6 காமிக்குது. இதுல இருந்து ஒன்று என்ன செய்யலாம், அது செய்யலாமா, இது செய்யலாமா அப்படின்னு காண்பிக்கக்கூடியது மனம் காமிக்குது. அதுல இருந்து ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியது அறிவுன்னு சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம். எல்லாமே ஒன்று தான். இடத்துக்கு இந்த மாதிரி பேரு தான் மாற்றம். ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. ஐயா அறிவுனாலும் புத்தினாலும் ஒண்ணுதானே? ஒண்ணுதாங்க. சரிங்க, அடுத்ததுக்கு போலாம். மணி 11:16. ஒரு 2 நிமிடங்க. 11:18க்கு திரும்ப நான் வந்து துவங்குறேன். ஞானத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோங்க. 12 மணி வரை ஞானத்தை பற்றி, 12 மணிக்கு வந்து சரவணன் சார் வருவாங்க. அது வரை இதை முக்கியமானது இந்த ஞானம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேச போகிறோங்க. 16, 11:19க்கு 3 நிமிடத்தில் நான் வரேன். 11:19க்கு நாம் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன பிரேக் மாதிரி வந்துடுவார் ஐயா. 2 minutes இருக்கு.